செங்கோட்டையன் அவர்கள் இனிமேல் அதிமுகவில் செல்லா காசாகி விட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு உண்டான சம்பவங்கள் இதான். இன்றைக்கி அவர்கள் ஆதரவாளர்கள்னு சொல்ல முடியாது, அவருக்கு பெருசாக ஆதரவாளர்கள்லாம் இல்லை. ஆதரவாளர்கள் இருந்திருந்தால் டெல்லிக்கு போய் இத்தனை தடவை சந்திக்கிறாரு, பின்னாடி ஆதரவாளர்கள் யாரும் திரளவே இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, செங்கோட்டையன் வீட்டுக்கு சாறை சாறையாக படையெடுத்து வந்த நிர்வாகிகள்னு சொன்னாங்கல்ல, அந்த நிர்வாகிகள்லாம் யாருன்னா ஒருவர் கூட இவருக்கு பின்னாடி பண ரீதியாகவும் இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு படையை திரட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அந்த தகவல் எடப்பாடிக்கும் தெரியும், கட்சியில் இருக்கவங்களுக்கும் தெரியும். அவர் கூட ஒன்றுக்கு ஒன்றாக இருந்த பன்னாரி தொகுதி எம்எல்ஏ, பவானிசாகர் தொகுதி எம்எல்ஏ பன்னாரி, அவரே எட்டி நிற்கிறார், அவர் பார்க்க வரல. அப்போ செங்கோட்டையன் அப்படிங்கிறவருக்கு இப்போ வரக்கூடிய தகவல் பார்த்தா அவருக்கு அடுத்து நடக்கப் போவது என்ன? குஷியில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது கருவேப்பிலையாக 5 பேரை தூக்கி போட்டாச்சு. ஒன்று செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, அண்ணாமலை. சரி, இதில் ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தார், போயிடுச்சு. நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர், நீங்கள் தான் அடுத்த பொதுச் செயலாளர்னு செங்கோட்டையனுக்கு நம்பிக்கை கொடுத்து அவரை பெரிய லெவலுக்கு கொண்டு அவரும் இன்றைக்கி மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இப்போ என்னென்னா, செங்கோட்டையன் முகத்தை பார்க்குறதுக்கு அதிமுக விரும்பாத நிலைமைக்கு இன்றைக்கி போயிட்டுருக்குது. அப்படி என்ன அவமானம் செங்கோட்டையனுக்கு வருது? ஏன்னா இனிமேல் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை விட மாட்டார். இப்போ இந்த சசிகலா அவருடைய எதிர்காலம் என்னாகும்? தான் முதல்வர் வேட்பாளர் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஐயா அண்ணாமலையுடைய வாழ்க்கை என்னாகும்? நீங்கள் தான் அடுத்து டிடிவியை பார்த்து இவர் சொன்னார்ல அண்ணாமலை, கண்டிப்பாக ரெட்டலை உங்கள் கையில் வரணும், நீ தானே அதிமுகவுடைய தலைவராவீங்க, அதிமுக டிடிவி தினகரன் கைக்கு வரும்னு இதே அண்ணாமலை தான் சொன்னார். அண்ணாமலையே தூக்கி போட்டாங்க, இமயமலைக்கு போயிட்டார் தியானத்துக்கு. அப்போ டிடிவியுடைய கதி என்ன? எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வெற்றி கொடி கட்டி நிற்கிறாரு எடப்பாடி. ஏன்? ஒரே நேரத்தில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இருந்த சிக்கல் போயிடுச்சு, தேர்தல் ஆணையத்தில் ரெட்டலைக்கு இருந்த சிக்கல் போயிடுச்சு, ரெய்டு கீடு அந்த பிரச்சனை போயிடுச்சு, இந்த செங்கோட்டையன் இந்த தொல்லலாம் போயிடுச்சு. நிம்மதியாக ஹாப்பியாக வேலை பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கோர்ட்டு வழக்கும் இல்லை, இடி ரைடு இல்லை, வழக்குகளுக்கு எதுவுமே இல்லை, ஃப்ரீ பேட் ஆகிட்டார். இந்த ஓபிஎஸ்சி, டிடிவி, சசிகலா இவங்களுடைய பிரச்சனையே இல்லை. நான் தான் பொதுச் செயலாளர், அதிமுகவை ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொன்ன சசிகலாவுடைய நிலைமை என்ன? நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம். நம்ம சசிகலா அவர்களை பற்றி பேசும்போது நிறைய பேர் கோவப்பட்டாங்க. என்னங்க சசிகலா தானேங்க தமிழ் சார், ஒரு காலத்தில் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அடுத்து இன்னொரு சூப்பர் ஸ்டாராக வந்தால் நீங்கள் வீட்டில் தான் உட்காரணும். இதுதான் உலகத்தினுடைய நியதி. ரஜினி இருந்தார், விஜய் வந்தார், எம்ஜிஆர் இருந்தார், அப்படி போயிட்டு இருக்கும் காலம். இந்த நேரத்தில் நான் தான் இன்னும் அப்படின்னா அது சரியான வாதமாக இருக்க முடியாது. ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்தது, இன்றைக்கி பிஜேபி வந்துருச்சு. இன்றைக்கி பிஜேபி இருக்குது, இப்படியே இருந்துருமா? இருக்காது. பிஜேபி போய் காங்கிரஸ் மறுபடி வரும், இல்லை வேறு யாராவது வருவாங்க. அதுதான் இயற்கைங்க. அப்போ சசிகலா அவர்கள் அவங்களுடைய நடராஜன் அவருடைய தம்பியை வச்சு முயற்சி பண்ணது. அவங்க தம்பி சசிகலாவுடைய தம்பி திவாகரன், அவர் எவ்வளோ பெரிய புச்சாலின்னு அந்த ஏரியா போய் கேட்டிங்கன்னா தெரியும். அந்த ஏரியாவில் அவர் ஓட்டு போட மாட்டாங்க, அவரை நம்பி இவங்க இருந்தாங்க. இப்போ எந்த மாதிரி அரசியல் பாருங்கள். அப்போ இவருடைய எல்லாருடைய அரசியல் எதிர்காலமும் இன்றைக்கி கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியோட ஒரு மூவ் பண்ணியிருக்கு. இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன பண்ண போகிறாரு? செங்கோட்டையனுக்கு அவர் வைக்கக்கூடிய ஆப்பு என்ன? அடுத்து மே 2ஆம் தேதி அதிமுக கூட்டம் நடக்குது. இது ரொம்ப முக்கியமான கூட்டம். ஏன்னா பிஜேபி அதிமுக முடிவான பிறகு நடக்கக்கூடிய கூட்டம். பிஜேபி அதிமுக முடிவானோன்னா பெரிய பிரளயம் வெடிக்கும், தமிழகம் முழுக்க ஒரு பெரிய கொந்தளிப்பு வரும்னு சொல்லும்போது இதை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடியே மாவட்ட செயலாளத்துக்கும் பாருப்பா இந்த மாதிரி பண்ணுறோம், தேவையில்லாமல் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தார். இன்றைக்கி அதிமுகவினர் மாவட்ட செயலாளரோ இல்லை எம்எல்ஏவோ யாராக இருக்கட்டுங்க, இன்றைக்கி அதிமுகவில் எல்லாருக்கும் ஒரு புகைச்சல் இருக்குது. ஏன் ஜெயக்குமாருக்கு இல்லை அதை புகைச்சலாம்? எப்படி ஜெயிப்பார்? ஏன் எதிர்த்து பேச மாட்டார்? எதிர்த்து பேசி எங்கே போவீங்க? எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி, சார் எதிர்த்து பேசினா எங்கே போவீங்க? இவரை மாதிரியே செங்கோட்டையனோட பெரிய ஒரு கட்சி மாதிரி நிற்கிறாரா? அவர்கிட்ட போகலாம். இல்லை, போனால் பிஜேபிகிட்ட போகணும், இல்லைனா விஜய்கிட்ட போகணும், இல்லைனா திமுககிட்ட போகணும். அதுக்கு இங்கேயே இருந்துடலாம், வரக்கூடிய தேர்தல் நின்று பார்ப்போம், ஒரு சீட்டாவது கிடைக்கும் இங்கே. இப்படி பலவிதமான எண்ணங்களோடு தான் இருக்காங்க. அதனால் அதிமுகவுடையெல்லாம் விருப்பப்பட்டுலாம் இல்லை. அப்போ இந்த கறிவேப்பிலை ஆக்கப்பட்ட 5 பேருக்கு உள்ள பின்னணியில் என்ன நடந்தது, செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செங்கோட்டையன் அவர்களை பற்றி நம்ம முதலே சொல்லும்போது, இவர் முதலமைச்சர் மெட்டீரியல் இல்லை, இன்னொன்று பொதுச் செயலாளர் மெட்டீரியலும் இல்லை. சார் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் எப்படிங்க இருக்கணும்? ஓபிஎஸ்ஸால் ஆக முடிஞ்சதா? கொஞ்சம் வருஷம் இப்போ நம்ம கூட ஓபிஎஸ்ஸை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துருவாருன்னு நினச்சோம். என்றைக்கு அவர் பிஜேபி தான் பிஜேபி சொன்னால் நான் தேர்தலில் போட்டியிடுறது பின்தங்குறேன், நான் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாரோ அப்போ இவர் வேலைக்கு ஆக மாட்டார்.
ஒரு கட்சி தலைவர் எப்படி சார் இருக்கணும்? ஓபிஎஸ் அப்படியே இருந்தார்? ஒன்றும் நல்லா யோசனை பாருங்க. அதே மாதிரி செங்கோட்டையன் யோசனை பாருங்க, எப்படி இருக்கார் இப்போ? இவர் ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கல, 76லேருந்து நீங்கள் எம்எல்ஏ, எடப்பாடி பழனிசாமியோடைய சீனியர். ஆனால் உங்களுடைய நிலைமை இன்றைக்கி கட்சியில் என்ன? செங்கோட்டையன் திரும்பி பார்த்தா பக்கத்தில் யாருமே இல்லை. ஏன்னா உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை, அவருக்கு யாரையுமே பிடிக்க மாட்டேங்குது. இந்தாங்க 76லேருந்து இருக்கார், அவருக்குன்னு ஒரு பெரிய கோஷ்டி ஒன்றும் இல்லை சார். கோஷ்டி அரசியல் பண்ணணுமான்னா, ஆமாம் அரசியலே அப்படி தானே சார். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பெரிய அளவுக்கு மாவட்டத்தில் கதி கலங்கிடணும், அதானே சார் அரசியல். எடப்பாடி பழனிசாமி எங்கேருந்து வந்தார்? டக்குன்னு அமைச்சராக இருந்தார், முதலமைச்சராகினார். எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாரா இல்லையா? அவர் தப்பான முடிவு பிஜேபியோட எடுத்தாலும் உடனே ஆரி உதயகுமார் வீடியோ போடுறாரு, இப்படி ஒரு முடிவு நான் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுங்கிறார். என்னங்க சொல்கிறீங்க? 10 நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி சொன்னார். அதெல்லாம் இல்லை, இது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியாதுங்க. அவர் எனக்கு ஜெயலலிதாமாவோட ஒரு பங்கு மேலேங்கிறார் செல்லூர் ராஜு. கொடுக்குற காசுக்கு மேலேங்கிற ரேஞ்சுக்கு போய் எப்படி இது நடக்குது? அப்போ கட்சியை இந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு, பெரிய விஷயம். எடப்பாடி தமிழகத்துக்கு ஒரு நாசம் பண்ணியிருக்காருல, நமக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை பிஜேபியோட போய். ஆனால் கட்சியை கண்ட்ரோல் வச்சுருக்காருல, அது பெரிய விஷயம் இல்லை. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன பண்ணுது பிஜேபி? எடப்பாடியை வழிக்கு கொண்டு வரதுக்கு ஒரு மெட்டீரியலை தேடுறாங்க. அது ஓபிஎஸ் இல்லை. அப்போ அண்ணாமலைலாம் ஐடியா கொடுப்பார்ல, இல்லைங்க அவங்களுக்கு உளவுத்துறை இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, செங்கோட்டையன் கொஞ்சம் ஒரு மாறு இருக்கார் எப்பயுமே. டெல்லி சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இவர் பெருனது செங்கோட்டையனுடைய பேச்சு, அம்மா படம் பின்னாடி இல்லை அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். அப்புறம் லக்கியம்பட்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் என் பொறுமையை சோதிக்காதீர்கள், ரஜினி படம் மாதிரி. நம்ம பதிவு பழசிலேருந்து பாருங்கள், நம்ம ஒரே வார்த்தை சொன்னோம், செங்கோட்டையனால் வேலைக்கே ஆக மாட்டாருங்க அவர். பிஜேபியை அவரை முன்னிறுத்தினா கூட அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. இவர் ஓபிஎஸ்சி தான் முன்னிறுத்தினாங்க சார். என்னென்னா அரசியலை பொறுத்த வரைக்குங்க இறங்கி பண்ணணும் சில விஷயம்லாம். ஒன்று வேணாம், கூவத்தூரில் என்ன நடந்தது? எல்லா எம்எல்ஏக்களுக்கும் இவ்வளோ பசை தரணும், உன்னால் முடியுமான்னு செங்கோட்டையனை தான் கேட்குறாங்க. இல்லைம்மா 2-3 நாள் ஆகுங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் ஆனால் அம்மா 1 ஹவரில் கொடுத்தாரா இல்லையா? அதுதான் அரசியல். பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறதாங்க அரசியல். நீங்கள் பணமே இறக்கவே மாட்டேன், அப்படியே ரொம்ப சேஃப் சார். வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே, அரசியலாக இருக்கட்டும் வாழ்க்கையாகட்டும், ஹை ரிஸ்க் ஹை கெயின். நீங்கள் உச்சபட்சமாக ரிஸ்க் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆவீங்க. இல்லை கிடைச்சதே போதும் அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியதான். மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறது ஒன்று, பிஸ்னஸில் வேலை பார்க்குறது ஒன்று, அரசியலில் வேலை பார்க்குறது ஒன்று. ஒவ்வொன்றும் ஒரு தனி. மாத சம்பளம் கிடச்சிட்ருக்கோம், ஆனால் அப்படியே இருப்பீங்க, வாழ்க்கை தரம் உயராது. இந்த பக்கம் அரசியலில் போகிறவங்க ஒன்றா அடித்து கீழே போகலாம், இல்லை ஓபிஎஸ் மாதிரி துணை முதல்வர் ஆகலாம், முதலமைச்சரே ஆகலாம். லக்கு அது வேறு மாதிரி போகும். நடிக்கிறவங்க எவ்வளோ பேர், ஒரு சிலர் மட்டும் சூப்பர் ஸ்டாரான யோகம். ஆனால் எவ்வளோ பேர் கீழே போகிறான், அதில் போய் இறங்கி நம்ம பார்க்கணும். அது ஹை ரிஸ்க் எடுக்கணும் வாழ்க்கையில். ஹை ரிஸ்க் எடுக்கணும்னா ஜெயிக்க முடியாது. அப்போ ஹை ரிஸ்க் அவர் எடுத்தார். அவருக்கு நல்லா யோசனை பாருங்க, இவ்வளோ பணம் கொடுக்குறோம், நாளைக்கு முதலமைச்சர் ஆனோடனே பிஜேபி ஆட்டத்தை கலைச்சி விட்றாங்கன்னா மொத்த பணமும் போயிடுமே. இந்த ரிஸ்க் எடுத்தாரே இல்லையா? சசிகலா ஒன்றும் சும்மா கொடுக்கலையே, பார்த்தாங்க இவர் தான் பணத்தை ரெடி பண்ணுவார், இவர் கொடுத்துட்டு போனாங்க. அவர் அப்படி யோசிக்கிறாரு. ரைட்டுமா, நீங்கள் என்ன சும்மா கொடுத்தீங்க, பணம் வாங்கிட்டு தானே கொடுத்தீங்க, அப்படி யோசிப்பார்ல அவர். என்ன நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, செங்கோட்டையனை தான் முதல்ல கூப்பிட்டீங்க, அவர் வரமாட்டேன்னாரு, என்ன கூப்பிட்றீங்க? என்னை கூப்பிட்டு தம்பி எல்லா காசையும் நானே தரேன், நீ முதலமைச்சர் ஆகணும் சொன்னீங்க இல்லையே. போகும்போது எனக்கு டிடிவி தினகரன் செக் வேறு வச்சுட்டு போகிறீங்க. இதெல்லாம் எடப்பாடி யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? ஒரு கட்சி தலைவர் துரோகம் செய்வதையே தன்னுடைய தொழிலாக கொண்டால் அவர் தான் பெரிய இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர். மோடி அத்வானி கையை பிடிச்சிட்டு வந்தார், அத்வானி யாருன்னு தெரியாதுன்றார். இன்றைக்கி போச்சு, முடிச்சு போச்ச கதை. இதான் அரசியல். மோடி பண்ணும்போது ஏற்றுக்கிட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டீங்களான்னு அவர் கேட்குறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிலாம் பண்ணி வராரு. ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி துணை இருந்ததோ 4 வருஷம், அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு நல்ல கிளியராக தெரியுது பிஜேபியோட துணை. அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்து, அதாவது எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கே வராமல் போகிறாரு. நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன். பிஜேபி மட்டும் பின்னால் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு தூக்கியிருக்க மாட்டார். அவரை எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும், இவர் பின்னால் 10 பேர் கூட போக மாட்டாங்க. 10 பேர் அதிகமாக சொல்லிட்டேன், 4 பேர் கூட போக மாட்டாங்க. ஆனால் டெல்லிக்கு இவரை கூப்பிட்டு வச்சு டெல்லியில் பேசுது. இப்போ எடப்பாடிக்கு எவ்வளோ எரிச்சல் இருக்கும். என்னப்பா, நான் ஒரு கட்சி நடத்துகிறேன், எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வரமாட்டேன், நீ வாட்டு உள்ளே போய் பேசுகிற, என்ன அப்படி உனக்கு பிரச்சனை?
சரி, மேலே டெல்லியோடைய அனுகிரகத்தில் இருக்க எவ்வளோ நாள் இந்த ஆட்டம் போகுது பார்ப்போம், நம்ம அமைதியாக இருப்போம், அமைதியாக எதுவும் பேச வேணாம். அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. டெல்லி என்ன நினச்சாங்கன்னா, இவரை வச்சு ஒரு பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணுவோண்டு. பிரளயமே ஒன்றும் நடக்காது. ஏன், சொந்த தொகுதியில் அவர் கூட ரொம்ப அவருக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், பண்ணாரி தொகுதி, இது நம்ம பவானி சாகர் தொகுதி எம்எல்ஏ பண்ணாரி. அவரே 2 அடி தள்ளி வைக்கிறார், ஃபோனே எடுக்கிறது இல்லையா, நிகழ்ச்சிக்கே செங்கோட்டையனோட நிகழ்ச்சினா கூட வரது இல்லையா. எப்படி? ஏன், எடப்பாடி பழனிசாமி கோவிச்சிட்டா இருக்கிறது கொஞ்சம் நெஞ்சமும் கெட்டு போயிரும்பா, தேவையாதெல்லாம் கரெக்டாக பண்ணாரா, தப்பிச்சிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே தெரிஞ்சிருக்கும், செங்கோட்டையன் வீட்டுக்கு போனவங்கெல்லாம் இந்த ஒன்றியம் நகரம் அவங்கெல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள், கட்டம் கட்டுவோம், முடிஞ்சு போச்சு. போனவங்கலாம் பயந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி ஆதரவாளர்களுக்கு ஃபோன் போட்டுட்ருக்காங்க, ஆனால் நான்லாம் எப்பயும் எடப்பாடி பக்கம் தான், தெரியாமலாம் போயிட்டேன். சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு, கேட்டால் எல்லாம் நன்மைக்கேங்கிறாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது செங்கோட்டை என்ன நினச்சாரு, டெல்லி நமக்கு பெரிய அளவுக்கு பொதுச் செயலர் ஆக்கி விட்ருவாங்க, அடுத்த முதலமைச்சர் கண்டென்ட்டு நம்ம தான் அவர் நினச்சார். அங்கே தான் தப்பு. ஏற்கனவே ரோட்டுக்கு வந்திருக்கார் ஓபிஎஸ், அதை பார்த்தியாவது இவருக்கு யோசனை வர வேணாம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சசிகலாமா டிடிவிலாம் எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியும். அதையும் மீறி டெல்லியை நம்பினார். இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறார். எங்கெங்கே நடு ரோட்டில் நிற்கிறார்? அவர் தான் அடுத்து வந்தால் அமைச்சர் தான். நான் அமைச்சர் யார் கொடுப்பா அமைச்சர்? சார், நல்லா நம்பிச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, அண்ணாமலை எல்லாத்தையும் கார்னர் பண்ண அவருக்கு செங்கோட்டையன் ஏமாத்திரம் கட்சியாக வருது சார். எவ்வளவோ டெல்லி என்ன நினச்சது, செங்கோட்டையனை வச்சு செங்கோட்டையனுக்கு டெல்லிக்கு போயிட்டு வருவார், 5 மாவட்ட செயலர்கள் அவர்கிட்ட போய் பார்ப்பாங்க. பார்த்து பெரிய அளவுக்கு பிரச்சனை வரப்போகுது, மாவட்ட செயலர்களுக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு வரப்போகுது. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர்லாம் வருவாங்க. அண்ணே, உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவர் மட்டும்தான் வர்றார், யாருமே வரல. அப்போ ஓபிஎஸ்ஸாவது பரவாயில்ல போடுறது, இது ஒரு ஒன்று அவருக்காவது கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டி கூட வரல. அப்போ இது வேலைக்கு ஆகாத மெட்டீரியலு. இதை நல்லா எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கிட்டே இருக்கார், எப்போ அவருக்கு இவர் அடிக்கணும்னு தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னது, கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வர்றாரு, எடப்பாடிக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது, செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. இவ்வளோ நாள் டெல்லிக்கு கூப்பிட்டு பேசுகிறவங்க அப்பாயின்மெண்ட் தரல, உடனே நேராக ஊருக்கு போயிடுறாரு. எடப்பாடி பார்க்குறார். இப்போ அடுத்த கட்டமாக ஈரோடு மேற்கு புறநகர் மாவட்ட செயலாளர் இருக்கார், அந்த போஸ்ட்டு இருக்குமா இல்லையான்னு தெரியல. சரிங்க, அது இருக்குமா இல்லையா தெரியல. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய பெரிய கருப்பன், அவரை வச்சு இவருக்கு பிரச்சனை முன்னாள் அமைச்சர், அவரை வச்சு இவருக்கு பிரச்சனை கொடுப்பதற்கான வேலைகள் இனிமேல் தொடங்கும். இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஒழுங்காக அமைதியாக இருந்த தென்றலாக இருந்த செங்கோட்டையனுடைய வாழ்க்கை இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. இது எங்கே போய் முடிய போகுது நமக்கு தெரியல. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, அதாவது சார், உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியம் இல்லைன்னா நிறைய விஷயத்தில் நீங்கள் இறங்கி பேசக்கூடாது. இன்றைக்கி இறங்கி பேசி பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார் செங்கோட்டையன், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். வேறு என்ன சொல்கிறது? சரி, இது அடுத்து எந்த கட்டம் போவோம்? இப்போ என்ன சிக்கல்னா, செங்கோட்டையன் விடுங்க, அவர் வீட்டில் யாரும் பார்க்கவே வரமாட்டாங்க. வரக்கூடிய தேர்தலில் அவருக்கு சீட்டு கிடைக்குமானே தெரியல. நீங்கள் நினைக்கல, என்னங்க சீட்டு? ஆமாம், எடப்பாடி தான் சீட்டு கொடுக்கணும். ஏங்க, ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் வேணாங்கிறாரு, வேணான்னு அனுப்பி விட்றாரு, செங்கோட்டையன் ஏமாத்துறோம். இப்போ நாளைக்கு செங்கோட்டையன் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு, செங்கோட்டையன் ஜெயிக்கிறார், அதனால் எடப்பாடிக்கு என்ன லாபம்? செங்கோட்டையன் நாளைக்கு ஜெயிச்சு பிஜேபிக்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிஜேபி நாளைக்கு எல்லாம் எடப்பாடிலாம் வேணான்னா உடனே ஓடிடுவார். அப்போ திமுக கூட ஜெயிக்கிட்டோம், செங்கோட்டையனுக்கு சீட்டே வேணாம். சீட்டு கொடுக்கணுமா வேணாமா டிசைட் பண்ணுறது நான். சுயேட்சை நின்றுக்க, தோத்தாலும் பரவாயில்லையா, செங்கோட்டையனோட அரசியல் வாழ்க்கை காலி. அதான் சொன்னாங்க, 76லேருந்து அம்மாவினுடைய நிழலாக இருந்தவர், புரட்சித் தலைவர் காலத்திலேருந்தே இருக்கவர், அம்மாவுக்கு அந்த மேப்பெல்லாம் போட்டு கொடுத்தவர். சார், ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கையில். நீங்கள் மேப்பு போட்டு கொடுக்கறது, ஒருத்தர் நல்லா பேசுகிறாரு, ஒருத்தர் நல்லா நடிக்கிறாரு, இதெல்லாம் குவாலிட்டி இல்லைங்க. இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிட்டு உங்களுக்கு திராவிடம்னா அதெல்லாம் அறிஞர்கள்ட்ட கேளுங்க. நல்ல பேச்சாளர்கள், அறிவாளிகள், சிந்தனையாளர்கள், இவர்கள் பின்னாலாக இன்றைக்கி மக்கள் ஓட்டு போடுறாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். நல்ல சிந்தனை இருக்கும், மிகப்பெரிய அறிவாளியாக இருக்காங்க, தேர்தல் அரசியலில் காணாமல் போயிடுவாங்க. ஏன்? கிரவுண்டில் வேலை பார்க்க தெரியாது சார். சார், ஒன்றியம், நகரம், பேரூராட்சி இவங்களெல்லாம் எப்படி வளைக்கணும், இவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், எவ்வளோ பணம் கொடுத்தா நம்ம கூட இருப்பாங்க, இது ஒரு பெரிய கலை. நீங்கள் இந்த கலையெல்லாம் தெரியாமல் சும்மா பேசுகிறது மட்டுமே அப்படின்னா சரியாக வராது. பேசலாம், மேடையில் பேசலாம், அவர் ஒரு பேச்சாளர், அவ்வளோதான். களம் அப்படிங்கிறது வேறு, அதையும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த சூதுவாது தெரியாமலாம் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா வேலைக்கே ஆக மாட்டீங்க. அது எடப்பாடி ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு.
செங்கோட்டையன் கூட இருக்க 3 பேர் யார்? இவரால் ஒன்றும் முடியாது, இவர் வேலைக்காகாத மெட்டீரியல், இவர் அப்படியே விடுங்கப்பா, முடிஞ்சு போச்சு. அவரே ஓஞ்சி போயிடுவார். ஓஞ்சி போனதுக்கப்புறம் அடிப்போம் அவரை. அப்புறம் தான் கேட்டால், இல்லைங்க தொகுதியில் அவருக்கு யார் நல்ல, அதாவது இவருக்கும் அவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே நிறைய பேர்கிட்ட இல்லை, நிறைய பேர்கிட்ட சண்டை. இவர் 76லேருந்து வந்து எம்எல்ஏவாக இருக்காருன்னா எவ்வளோ கட்சியில் எவ்வளோ பேர் நீங்கள் பின்னால் நிற்கணும். பின்னாலே யாரும் வரலையே. எடப்பாடிக்கு வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் எல்லாம் ஓடி ஓடி வராங்க. அவருக்கு யாரும் இல்லையே. எடப்பாடி சொல்லி தான் ஒரு 2 அமைச்சர்கள் போய், முன்னாள் அமைச்சர்கள் போய் சட்டசபையிலே பேசுகிறாங்க. அவர்கிட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது நிலமை. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் தேவையில்லாமல் உள்ளே புகுந்து இப்போ இருக்கிற பதவி மிளக்கப் போகிறார். காலங்காலமாக 76லேருந்து இருக்காருங்க. எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகாதவருங்க, அவ்வளோ நல்லவருங்க. கடைசி வரைக்கும் அதிமுக கூடயே கிட்டே இருந்தவங்க. எவ்வளோ புயல்கள் அடித்த போதும் பாருங்கள், முத்துசாமி போயிட்டார், நிறைய பேர் போயிட்டாங்க, கே ராமச்சந்திரன் போயிட்டார், எவ்வளோ பேர் வந்து கட்சியிலேருந்து போயிட்டாங்க. ஏவா வேலு சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி திமுக அமைச்சராக இருக்காங்க. கடைசி வரை தடம் மாறாதவர். கலைஞரே கூப்பிட்டு போகும்போது வேணாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசி ஒரே கட்சியில் உறுதியாக இருந்தவர். சார், ஒரே கட்சியில் உறுதியாக இருக்கிறது பெஸ்ட்டா, 5 கட்சி மாறி வந்து பெரிய ஆளாகிறது பெஸ்ட்டா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரே கட்சியிலேருந்து செங்கோட்டையன் எங்கே இருக்கிறாரு, 5 கட்சி மாறி இந்த செந்தில் பாலாஜி எங்கே இருக்கார்? வாழ்க்கை தான். நீங்கள் செந்தில் பாலாஜி தப்பு நல்லது கெட்டது எது சொன்னாலும் இன்றைக்கி அவர் தானேங்க பெரிய ஆள். ஒரே கட்சியிலேருந்து செங்கோட்டையன் கிடைத்தது என்ன? கடைசியாக அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு, சரி ஒரே கட்சியில் விசுவாசமாக இருந்தீங்கல்ல, அந்த கட்சியை எதிர்த்து நீங்கள் டெல்லிக்கு போய் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் பார்க்குறது அப்படிங்கிறது அந்த கட்சியை டேமேஜ் பண்ணுற வேலை இல்லை. இனிமேல் உங்கள் கட்சியில் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? செங்கோட்டையன் இனிமேல் என்ன மரியாதை இருக்கும் சொல்லுங்கள்? ஆட போப்பா, அவர் கட்சியை உடைக்கிறதுக்கு மேலே பிஜேபிகிட்ட போனவர்ப்பா அவர் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எதிர்காலமே இல்லையே. இதுக்கு முன்னாடியாவது திமுக போயிருந்தால் மரியாதை இருக்குது. இனிமேல் போனீங்கன்னா என்ன நடக்கும்? அதனால் செங்கோட்டையன் அப்படிங்கிறவர்கள் நம்ப வைத்து எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்து கொண்டிருக்கிறார். சூப்பராக அடிக்க போகிறாரு, எழுதி வச்சுக்கோங்க. செங்கோட்டையனுக்கு இனிமேல் இறங்கும் முகம்தான். அநேகமாக அவர் பதவி பறித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நம்ம நினைக்கிறது என்னென்னா, பதவியை பறிக்க மாட்டாங்க, ஃபுல்லுக்கு அவரை வந்து அடிக்கிறதுக்கான ஆளை இறக்கி விட்டு அவருக்கு மரியாதையே இல்லாமல் பண்ணி அவரை ஓரங்கட்டி வரக்கூடிய தேர்தலில் அவர் எம்எல்ஏ சீட்டு இல்லைன்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ 2 நாள் பேசுவாங்க, முடிஞ்சு போச்சு, பார்த்துக்கலாங்கிற ரேஞ்சில் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவோடு தான் இருக்கார். இவர் ஃபஸ்ட்டு 5 பேர் சொன்னோம், இவர் ஃபஸ்ட்டு. 2வது ஓபிஎஸ். நம்ம தொடர்ந்து சொன்னோம், ஓபிஎஸ் வந்து நடுரோட்டில் தான் நிற்பார் சொன்னோமா இல்லையா? சார், பிஜேபி அப்படிங்கிற கட்சியை நம்பி போனவங்க யார்? உத்தவ் தாக்கரேலேருந்து சொல்லிக்கிட்டே போனால் இவங்க நம்பி போன யாரும் மன்சி. இப்போ இந்த இவர் பேர் என்னது, ஃபராஸ் பாஸ்வான் என்னாச்சு? பிஜேபி நம்பி போனாரா? நீ பிஜேபி விட்டு வெளில வந்துட்டாரா? நேற்று தேசிய ஜனநாயக கூட்டம் வந்து ஏன் பிஜேபி ஒரு கட்சியை கூப்பிடுதுன்னா கையில் தோளில் கை போட்டாங்கன்னா உனக்கு முடிக்கிறதுக்கான வேலை பக்காவாக பண்ணுவாங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு இது தெரியாமல் இருக்குதுன்னா உண்மையிலே தெரியாது. தெரியாமல் இருக்கவங்க நீங்களாம் இதுக்கு அரசியலுக்கு வரணும். ஏன்? அம்மா என்ன சொன்னாலும் கேட்பார். அவர் 2வது இடத்துல தான் இருப்பார் ஒழிய ஃபஸ்ட் இடத்துக்கு அவர் வேலைக்கே ஆக மாட்டார். இது தெரிஞ்சு தான் ஜெயலலிதா சொல்கிறத கேட்குற ஒருத்தர் அவரை வச்சாங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது ஜெயலலிதா கரெக்டாக ஓபிஎஸ் ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? மற்றவங்களாம் கொடுத்தா கட்சியை திருப்பி கொடுக்கலன்னா, ஓபிஎஸ் அப்படி இல்லை, சொல்கிறத மட்டும்தான் செய்வார். ஏன்னா அதுக்கு மேலே சிந்திக்க மாட்டார். இதை நீங்கள் விசுவாசம்னு சொல்லலாம். விசுவாசம் அப்படிங்கிறத தாண்டி சார் ஸ்மார்ட்டாக வேலை பார்க்கணும் சார். அரசியலில் எல்லாத்துலேயுமே ஸ்மார்ட்டாக இருக்கணும். சொல்கிறத மட்டும் செய்வேன் அப்படின்னா அது ரோபோ மாதிரி தான். அவர் சொல்கிறதையும் செய்வீங்க. வேறு என்ன? இதில் என்ன அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டேன்னா, அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் யோசனை பாருங்கள். அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டு என்ன ரேஞ்சில் இருக்கார்? பிஜேபியை நம்பினீங்க, ரொம்ப நம்பினீங்க. சமீபத்தில் அதாவது பிஜேபிக்காக குஜராத்தெல்லாம் போய் காவி துண்டெல்லாம் போட்டிங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிஜேபி சொன்னாங்க அவங்கள பெரிய அளவு ஆக்குறேன்னு சொல்லி போன தேர்தலில் பிஜேபி ரெட்டலை எடுத்து பலாப்பழ சின்னத்தில் நிற்கிறீங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த தேர்தல் அதிமுக தோற்றுரும், நீங்கள் ஒருத்தர் ஜெயிச்சிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் அதிமுக உங்கள் கண்ட்ரோல். நின்னீங்களா? ஜெயிக்கவாது செய்தீங்களா? செலவு உங்கள்கிட்ட இல்லாத பணமா? இன்னும் கொஞ்சம் பணத்தை இறக்கி செலவு பண்ணியிருக்க முடியாது? ஏன் விட்டீங்க? இவர் வந்து ஓபிஎஸ்ஸை தோக்கடிக்கிறதுக்கு எடப்பாடி என்ன வேலை பார்த்தாரு? 10 பேரை ஓபிஎஸ்ங்கிறவர் இறக்கி விட்டாரா இல்லையா? அதானுங்க அரசியல். நான் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நீ ஜெயிக்கக்கூடாது. முடிஞ்சு போச்சா கதை? இப்போ நிலைமை என்ன கேட்டால், என்டிஏ கூட்டம் நடக்குது. அவ்வளோ விசுவாசமாக இருந்த உங்களை விட்டுட்டு எடப்பாடியை கூப்பிட்டு பக்கத்தில் நிறுத்தினாங்க. அப்போவே நீங்கள் பாதி அவுட். அப்போயாவது உஷாராக இருந்துருக்கணும். நம்ம நிறைய கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, ரொம்ப நம்புகிறாரு, வேணாண்ணே பிஜேபி விட்டு வந்துருங்கண்ணே. இப்போ கூட இருக்க புகழேதியில் நிறைய பேர் அவங்களாம் என்ன வழியில் சொல்கிறாங்க, ரொம்ப நம்புகிறாரு. என்ன ஒன்று, நான் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன? இவரை நம்பி போன வைத்தியம் இல்லைங்க, எல்லாம் காலி தான்.
இதில் கதை என்னென்னா, ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. என்ன சிக்கல் ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து 10ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு 2 மணிக்கு சொல்கிறாங்க நைட்டு. அமித்ஷா வந்தார்ல, ரொம்ப நம்பிட்டு இருந்தாராம். சரி எப்படி அமித்ஷாவை பார்த்து ஒரு வழியை நம்ம பேசி முடிச்சிருவோன்ட்டு. அடுத்த நாள் வந்து எடப்பாடிக்காக 12 மணிக்கு எடப்பாடியை சந்திக்க வேண்டி ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டியவர் சாயங்காலம் 5 மணிக்கு எடப்பாடிக்காக வெயிட் பண்ணுறாரு. எடப்பாடி வீட்டில் போய் விருந்து சாப்பிட்றாரு. உங்கள் வீட்டுக்கு உங்களை பார்க்கவே இல்லையே, அவர் பார்த்தா எடப்பாடி கோச்சுக்குவார்னு அமித்ஷா நினைக்கிறார். அப்போ காலங்காலமாக பிஜேபிக்கு ஒரு அடிமை போல் இருந்த உங்களை எந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க கொஞ்சம் யோசனை பாருங்க. நமக்கே சொல்ல கஷ்டமாகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி எங்கே இருக்காரு, நீங்கள் எங்கே இருக்கீங்க? சரி, அதாவது முடிச்சு மோடி வந்தார்ல, பார்க்க ட்ரை பண்ணார், அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டாங்க, வேணாம் பார்க்க வர வேணான்ட்டாங்க. நீங்கள் அண்ணாமலை தான் சொன்னார்ல, மோடியோடைய குட் புக்கில் இருக்கார் ஓபிஎஸ் சார். நண்பராவது ஒன்றாவது எல்லாம் காசு பணம் துட்டு மணி இதில் போய்ட்டு என்ன நண்பர்னா ஓபிஎஸ் என்ன புரிய சின்ன வயசுலேருந்தே நட்பு பாராட்டுறாரா மோடி கூட? கல்யாணம் பண்ண அவங்க மனைவியை விட்டுட்டு வந்துட்டார் மோடி, நீங்கள்லாம் ஏமாத்துறோம். புரிய வேணாம் ஓபிஎஸ்க்கு, அரசியலில் சாதுரியமாக இருக்க வேணாமா? எடப்பாடி பழனிசாமி முதல்ல போகிறாரு வராரு மறுபடியும் போகிறாரு, ஏன் அவருக்கு மரியாதை? கட்சி இருக்குது சார் உங்கள்கிட்ட எதுவுமே. சார் உங்கள்கிட்ட பின்னாடி யாராவது 10 பேர் இருந்தாங்க சார் உங்களை டெல்லி மதிக்கும். உங்களால் டெல்லிக்கு என்ன யூஸ்? டெல்லி யோசிக்காதா? இதை ஓபிஎஸ் ஏன் புரிஞ்சிக்கலன்னு நமக்கு தெரியல. அதுக்கு சில ஒரு 10 பேர் இருக்காங்க ஆதரவாளர்கள், ஐயோ ஓபிஎஸ் தான் கட்சி, இப்போல்லாம் என்ன சொல்கிறீங்க? அப்போ ஓபிஎஸ்க்கு ஒன்றும் முடியல. என்னடா அது இவ்வளோ தூரம் நம்பி இருந்தோமே, ஈரோடு தேர்தலில் நீங்கள் சொன்னால் நான் விட்டு கொடுக்குறேன்னுலாம் சொன்னோமே, அப்படி இருந்து கை விட்டுருச்சே போச்சா. இப்போ எங்கே நிற்கிறீங்க? நடுரோட்டில் தான் நிற்கிறோம். கேட்டால் இப்போ என்ன துரோகி பட்டம் ரெட்டலை ஏற்று நின்றவர். இப்போ பிஜேபி என்ன சொல்லும்? பிஜேபிகிட்ட என்ன கேட்குறாரு? ஐயா சேர்த்துக்கோங்க, அதிமுகவில் என்ன ஏதாவது சேர்த்து விடுங்க, ஒரு எம்எல்ஏ சீட் கிடைச்சா போதும். எப்படி இருந்து நீங்கள் எப்படி ஆகிட்டீங்க? இப்போ பிஜேபி என்ன சொல்லுங்கிறீங்க? இல்லைங்க பிஜேபி எங்கள் கூட்டணியில் வந்து தாமரையில் நில்லுங்க. ஏங்க நிற்பாரானா நிற்கணும், இல்லைன்னா அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும்? தாமரையில் நிற்கிறது கூட எடப்பாடி விடணும். தாமரையில் நிற்கிறது ஓகேங்க, இவருக்கெல்லாம் வந்து நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்ருவார். சார் டெல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க, நம்ம ரொம்ப தெளிவாக வரும். எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி, அது முடிவு பண்ணிட்டாங்க டெல்லி. இப்போதைக்கு அவரை என்ன பண்ணலாம் அப்படியே நம்ப வச்சு எடப்பாடி பழனிசாமியை நாளைக்கு நம்ம அவுட் பண்ணுவோம். இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி மீறி யாரும் வரமாட்டுறாங்க. எவ்வளவோ உடைக்க ட்ரை பண்ணாங்க, முடியல. செங்கோட்டை முதல்ல ஓபிஎஸ்ஸை ட்ரை பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, முடியல. செங்கோட்டையின் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க, முடியல. எடப்பாடிகிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? எடப்பாடி எல்லாத்துக்கும் தயாராக இருக்கு, இல்லைங்க ஜெயிலுக்கு போக ரெடிங்கன்னுட்டார், என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்றாங்கன்னா முழுக்க கழட்டி விட்டாச்சு, முடிஞ்சது. ஃபோனே எடுக்க மாட்டாங்களாம். எல்லா பிஜேபி தலை யாராக அவங்களாம் ஃபோன் பண்ணி திட்டுறாராம், என்னங்க நம்ப வச்சு ஏமாற்றிட்டீங்களே எங்களை. நிறைய பேர் ஃபோனே எடுக்க மாட்டாங்களாம், ஓபிஎஸ் ஃபோனே எடுக்க மாட்டாங்களாம். நம்ம சும்மா ஒரு பழைய பாட்டை போடுற ஆளை விடு தம்பி. பாரதி சீனிவாசனோ இல்லை நயினார் நாகேந்திரனோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய பொன்னாரோ யாருமே ஓபிஎஸ் எப்படி மதிப்பாங்க? தமிழிசை எம்எல்ஏ சீட்டு கிடச்சி நாளைக்கு என்டிஏ கூட்ட வந்தால் மினிஸ்டருங்க. ஓபிஎஸ் கூட போனால் அவர்கிட்ட ஃபோன் பண்ணால் எடப்பாடி கோச்சிட்டாருன்னா ஃபோனை எடுக்க மாட்டாங்க. இருக்கிற 2-3 எம்எல்ஏக்கள் இருக்கிற மனோஜ் பாண்டியன் அவரெல்லாம் கஷ்டம்தான், சுயேட்சையாக தான் நிற்கணும். அடுத்து இவரை நம்பி ஐயப்பன் ஒருத்தர் வந்தார், அவரும் பாவம் தான். முதல்ல இவருக்கே பரிதாப நிலைமை இருக்கிற அவரெலாம் எந்த நிலைமை? அப்போ ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை ரோடு தான். 2வது கருவேப்பிலையாச்சா, 3வது டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் வந்து ஒரு ஸ்மார்ட்டான அரசியல்வாதி. 2019 5.8% வாக்கு வச்சிருக்கவருக்கு போன 2024 தேர்தலில் வெறும் 2 சீட்டு கொடுக்குறாங்க. அதில் நின்றுருக்கக்கூடாதவர் அவரே நிற்கிறார், தோக்குறார். அடுத்து வந்து தமிழ்நாட்டின் விடிவெள்ளி அதிமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தானே அப்படின்னு சொல்கிறது யார்? அண்ணாமலை. ஒரு காலத்தில் ஃபெரா கேஸ் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு போட்டு வேற உள்ள தள்ளி இவரை இந்த அளவுக்கு மோசமாக நிலைமைக்கு ஆகினது பிஜேபி. ஆர்கே நகரில் பெருமளவுக்கு வெற்றி, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் கொண்டாடினாங்க. யாரை? டிடிவி தினகரன் சுயேட்சையை ஜெயிக்கிறார். அந்த டிடிவி தினகரனை இன்றைக்கி வந்து மொத்தமாக ஓட்டு போய் எந்த பரிதாப நிலையில் இருக்கிறார். அவர் ஒரு கணக்கு போட்டார். என்ன கணக்கு? எப்படியும் வந்து எடப்பாடி வந்து தூக்கிடுவாங்க, நம்மளை ஒரு வழி தலைவராக்கிடுவாங்க, செங்கோட்டையின் மாதிரி அவர் ஒரு கணக்கு. அண்ணாமலையை ரொம்ப நம்பிட்டு இருந்தார். கட்சி நடத்தணும் சார், இன்றைக்கி வேறு வழி இல்லை. டெல்லிக்கெலாம் போய் நிறைய ஐடியாலாம் கொடுத்தாரு. ஆனால் அமித்ஷா டிடிவி தினகரனை விட அமித்ஷா நம்ம டிடிவி தினகரன் அண்ணாமலை தான் ஃப்ரெண்டு. அண்ணாமலை ரொம்ப மழை போல் நம்பிட்டு அண்ணாமலை வேறு சொல்லிட்டு இருந்தால, சொல்லிட்டேன் ஜி நீங்கள் தான் அடுத்து. நிறைய மீட்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்களா, டிடிவி தினகரனுடைய இதயம் நல்ல இதயம் என்னென்னமோ சொல்கிறார்.
கடைசியாக பார்த்தா டிடிவி தினகரன் கட்சியெலாம் நடத்தி அவர் கட்சியிலேருந்து நிறைய பேர் பிரிந்த போது கூட சரி எப்படியும் பிஜேபியோட என்டிஏ கூட கூட்டணி வச்சிடலாம், கூட்டணி மந்திரி சபையில் பங்கெடுக்கலாங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார். எடப்பாடி என்ன சொல்கிறாரு, அவரெல்லாம் வேணாங்கன்றார். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏற்கனவே 2024 தேர்தலில் அவரே ஜெயிக்கல, அவருக்கு என்ன ஆதரவு? ஒன்று வேணாம், போன சட்டமன்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் கடம்பூர் ராஜியில் தோற்று போனவர் இவர் எதுக்கு நம்ம கூப்பிடணும்? சார் இவங்க 5 பேர் எனக்கு பிடிக்கல சார், முகமே பிடிக்கல, வேணாங்கிறாராம். என்ன பண்ணுவீங்க? டிடிவி தினகரன் பிரச்சனை என்னென்னா பிஜேபிக்கு ரொம்ப முட்டு கொடுத்தாச்சு, பிஜேபியோட கூட்டணியில் தான் இருக்குன்ட்டாங்க, பிஜேபிக்கு உள்ளே வர வேணாங்கிறாங்களே சார், என்ன பண்ணுவீங்க? இவர் பெருசாக நம்பிட்டு இருந்த அண்ணாமலை அவருக்கே பிரச்சனை, இவர் எப்படி கவனிப்பார்? அப்போ 10ஓட 11 கட்சி எப்படி நடத்துறது? அப்போ அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வரக்கூடிய தேர்தல் நிலைமை என்ன? அவங்க தேர்தலில் நின்னா கூட அதிமுகவினர் ஒழுங்காக வேலை செய்வாங்களா? நீங்கள் 5 தொகுதியில் நின்னுங்க சார், 5 தொகுதியில் உங்களை கட்டம் கட்டி அடிப்பார். எப்படி சார் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள், பிஜேபியை உங்களை சேர்த்து வைக்கிதுன்னா கூட என்ன எப்படி டெவலப் ஆகும்? இப்போ டிடிவி தினகரன் நிற்கிற தொகுதியில் அதிமுக வேலை செஞ்சிருமா? அதிமுக நிற்கிற தொகுதியில் டிடிவி தினகரன் வேலை செய்வாரா? ஏன்னா இவ்வளோ பக்கங்க எப்படிங்க பண்ணுவீங்க? இப்போவும் பார்த்தீங்கன்னா டிடிவி ஆஃபீஸ் ஆனால் சேர்க்கறதுக்கு இப்போ சொல்கிறாரு, சேர்க்கறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க. அப்போ டிடிவி தினகரன் என்னென்னமோ கனவுல இருந்தார், எப்படி இருந்தானா எப்படி ஆகிட்டான், முடிஞ்சு போச்சா டிடிவி தினகரன்? இப்போ 3வது கருவேப்பிலை, 4வது யார்? சசிகலா. நான் தான் பொதுச் செயலாளர், அதிமுகவை ஒன்றிணைப்போம், போகிற இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போவே சொன்னேன், என்னமோ இவங்க இந்த அம்மா நல்லா தான் இருக்குது, ஏங்க காசெல்லாம் வச்சுட்டு வீட்டில் சும்மா உட்கார வேண்டியதானே, சும்மா ஊர் ஃபுல்லாக ஆன்மீக பயணம் அந்த பயணம்னு சொல்லிட்டு அவங்க டிவிலேயே போட்டுட்ருக்காங்க எல்லாத்துக்கும். திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டனமாக ஒன்றும் புரியல. எடப்பாடி உங்களை வேணாங்கிறாரு, திமுகவுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ எடப்பாடி திமுகவாவது உங்களை ஒன்றும் கண்டுக்க மாட்டுது, எடப்பாடி உங்களை முடிச்சு விடணுன்னு இருக்காரு. அவருக்கு எதிராக அவருக்கு ஆதரவாக நீங்கள் நியூஸ் போட்டுட்றீங்க, எல்லா நியூஸ்லாம் போட்டிங்க. இப்போ என்ன நிலவரம்? சசிகலாவுடைய கணவர் நடராஜன் மறைந்த மிகப்பெரிய நல்ல மனிதர், அவருடைய தம்பி அவருடைய ராமச்சந்திரன், அவரை வச்சு டெல்லிக்கு மூவ் பண்ணுறீங்க. இவங்களுடைய தம்பி திவாகரன், ஏங்க திவாகரன் ஒரு கட்சி ஆரம்பித்தார்ல, கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவர் கொஞ்சம் தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பிச்சு விவசாயே இல்லை, அவர்லாம் ஒரு ஆளா? கோவம் தான் வருது. திவாகரனுக்கு ஊர்லேயே 10 ஓட்டு விழுவாது, காலேஜெல்லாம் வச்சுருக்காரு, ஊரில் போய் கேளுங்க அவர் மரியாதை. அவரை இவங்க நம்புனாங்கன்னா எங்கே போய் நிற்பாங்க? சசிகலா அவர்கள் திவாகரன் அவரும் டெல்லியிலலாம் லாபி பண்ணுறேன்லாம் சொல்லி கடைசியாக முட்டு சந்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. என்னாச்சு? டெல்லி பார்க்கவே மாட்டேது. முதல்ல அரசியலை விட்டு ஒதுங்கிக்கோங்கன்னு சொன்னது டெல்லி. அப்போ நீங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடாது சார், நீங்கள் வீரமான பெண்மணியாக இருந்தால் அதெல்லாம் நான் ஏங்க ஒதுங்கணும், நான் நிற்பங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்போ அந்த வீரம் இல்லை, ஹை ரிஸ்க்கே எடுக்கலை. பிஜேபி உங்களுக்கு பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்க, முடிச்சு விட்டாங்களா? பிஜேபி அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சா இருக்கிற சொத்தை வச்சுட்டு வீட்டில் உட்கார வேண்டியதுதான். ராஜா மாதாலாம் இல்லை இனிமேல். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருக்கார் சார், போதும் இந்த குடும்பம்லாம் வேணாங்கிறார், முடிஞ்சு போச்சு கதை. இப்போ சசிகலா இது வரைக்கும் யாரையுமே சந்திக்கலை. வரக்கூடிய தேர்தலில் வீட்டில் தான் உட்காரணும், பிரச்சாரம் இல்லைனா அதிமுக ஜெயிக்கணும்னு டிவியில் பேட்டி கொடுக்க வேண்டியதான். எடப்பாடி தான் சேர்த்துக்க மாட்டார், மரியாதை காப்பாற்றி அப்படியே போக வேண்டியதான். அப்போ சசிகலாவுடைய அரசியல் எதிர்காலம் அவர் அந்த அம்மா அவைத்தலைவர் நினச்சாங்க, ஏதாவது ஒன்று கொடுத்து அவைத்தலைவராது கொடுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. கடைசியாக முடிஞ்சா எப்படி இருந்தானா எப்படி ஆகிட்டான். இது 4வது. 5வது இதில் பாதிக்கப்பட்ட முக்கியமானவரில் ஒருத்தர் ஐயா அண்ணாமலை. நம்ம தான் அடுத்து முதலமைச்சர் விருதுகள்லாம் பிரதமர் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நம்ம முதலமைச்சர் ட்ரை பண்ணுவோம். 2026 முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் அதிமுகவோட பிரச்சனை பண்ணுறாரு, ரொம்ப தெளிவாக பிரச்சனை பண்ணுறாரு. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா அவருடைய கம்யூனிட்டி கூட அங்கே அவருக்கு பின்னால் இல்லை. எங்கே அவர் எடப்பாடி பழனிசாமி பின்னால் தான் இருக்குது. ஏன்? முதலமைச்சராக இருந்தார், பெரிய கட்சியில் இருக்கார், அண்ணாமலையை அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. கொங்கு மண்டலத்தில் நம்ம செல்வாக்காகணும்னா எடப்பாடியை டவுன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல போன உடனே எடப்பாடிக்கு பிரச்சனை வர மாதிரி காரியம் பண்ணணும், பிஜேபியை கழட்டி விடணும் எடப்பாடிகிட்டேருந்து. அதனால தான் அம்மா பற்றி திட்டுறது எதோ பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா நம்மகிட்ட ரைடு கீடு விட்டு எடப்பாடிக்கு ஒரு வழி பண்ணிடும் டெல்லின்னு அவர் கணக்கு போட்டார். ஏன்னா ஒரு பக்கம் மோடி, இன்னொரு பக்கம் அமித்ஷா வச்சுட்ருக்கவர். அவர் ஏகப்பட்ட லாபி பண்ணுறாரு. இன்னொன்றுங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸாக இருந்தார், இந்தியா முழுக்க பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி உளவுத்துறையெல்லாம் அவருக்கு தெரியும், பல தகவல்கள் வரும். சரி எடப்பாடி அடிச்சிடுவோம், நிறைய வழக்கெல்லாம் இருக்குதுன்னு நினச்சார் அவர். அப்புறம் பார்த்தா இவர் சொல்கிறத நம்பி தனியாக நின்று ஒரு 2-3 சீட்டு ஜெயிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாமலை ஜெயிச்சிருப்பார். தேர்தல் அரசியலில் எடப்பாடிக்கு வைத்திருந்தவர். அவர் என்ன பண்ணிட்டார், மேக்சிமம் அவர் ஜெயிக்க முடியாத அளவுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணார். போன தேர்தலில் ஒரு சீட்டு கூட இல்லை. என்டிஏ மெஜாரிட்டி இல்லாமல் போனதுக்கு அண்ணாமலையும் காரணம். ஒரு 2-3 சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு எடுத்து விட்டார்ல. தம்பி நீ உட்காருப்பா, நாங்கள் பார்த்துக்கிறேன்ட்டாங்க டெல்லி. அமித்ஷா என்ன யோசிப்பார், தம்பி நீ ரொம்ப ஆர்வ கோளாறாக இருக்க, ஓகே நல்லா தான் வளர்க்குற,
பட் இது எங்களுக்கு பத்தாது, திமுக வரக்கூடாது. இந்த தடவை நீ சொல்கிற நம்பி நான் தனியாக நின்றுன்னு வச்சுக்க, நட்ரோடு தான் திமுக அடுத்து வந்ததுன்னா. வேணாம், ரிஸ்கெல்லாம் வேணாம், நான் எடப்பாடி விட போகிறேன். அப்போ நான் அவங்களோட இருக்கேனே, அதெல்லாம் வேணாம், நீங்கள் ஒழுங்காரு. சரி, இவர் என்ன செய்தார், தேசிய பொதுச் செயலாளர் ஆயிடலாம்னு நினச்சார். அங்கேயும் மண். பொதுக்குழு உறுப்பினர், தேசிய பொதுச் செயலாளராகனா பெரிய போஸ்ட்டு நினச்சி அதுலேயும் மண். சரி, தமிழ்நாட்டில் வந்து எதாவது அரசியல் பண்ணலான்னு நினச்சா தமிழ்நாடு பக்கம் வரவே கூடாதுன்னு எடப்பாடி சொல்லிட்டாரான். அமித்ஷா டிரைவரெலாம் தமிழ்நாடு பக்கம்லாம் போட்டுறாதீங்க, முகத்தெல்லாம். இப்போ திடீர்னு என்னென்னா எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்க போகிறாரு ஒரு ரூமர், எடப்பாடி அதை விட மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு என்னாட்டார், இமயமலை போய் தியானம் பண்ணிட்டார். கொஞ்சம் யோசனை பாருங்கள், எந்த நிலைமையில் இருந்தவர் எங்கே போயிட்டார் பாருங்கள். அண்ணாமலை அவர்களுக்கு அடிமேல் அடி. அவர் பேசின பேச்சுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்ன வருது, இதையெல்லாம் வச்சு பார்த்தா உங்களுக்கு ஒன்று தெரியும். எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் கூட்டணிக்கு போனதுனால இந்த 5 பேரையும் கட்டம் கட்டிட்டார், ரெய்டிலேருந்து தப்பிச்சிட்டாரு. அதையும் தாண்டி ரெட்டலை கைக்கு வந்துருச்சு. இந்த பொதுச் செயலாளர்ங்கிற பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி மகிழ்ச்சியாக இருக்கார். அவருக்கு ஒரே ஒரு இடைஞ்சல் தான். இப்போ குருமூர்த்தி வெளிப்படையாக சொன்ன மாதிரி, அவர் முதல்ல விஜய் தான் நினச்சார். விஜய் இது கூட கூட்டணி போகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார். இந்த தடவை அது முடியாமல் போச்சு. அதுக்கு காரணம் விஜய் அவங்க பேசும்போது கொஞ்சம் ஒத்து வரல. அதுக்குள்ளே பிஜேபி முந்திருச்சு. சார், அவங்களுக்கு உளவுத்துறை இருக்காங்க சார், பிஜேபிக்கு நெட்வொர்க் எப்படிப்பட்ட நெட்வொர்க்கு, விஜய்க்கோ மற்றவங்களுக்கோ இல்லாத நெட்வொர்க்கு பிஜேபி இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை அமித்ஷாக்கு. அதனால தான் வேகமாக ஓடி வந்து குருமூர்த்தி வீட்டில் உட்காந்து வீடியோ கால் போட்டு, நான் அண்ணாமலையை தூக்குறோம், யாரையும் சேர்க்க மாட்டோம், வாங்க, இதுதான் டிமாண்டு. அப்போ டிடிவி தினகரன் ரோடு தான், இனிமேல் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் ஆயுர்வேத சிகிச்சையில் இருக்கார், பாவம், அரசியல் துறவரம் தான், வேறு என்ன பண்ணுறது. இனிமேல் அதிரடி மாற்றங்கள் நிறையா இருக்கும். எடப்பாடி தான் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. சரி, இதில் பிஜேபியோட எடப்பாடி, இவர் ஜெயக்குமார் ஆன்மீக கோயில்கள் நிறையா இருக்கக்கூடிய தொகுதிக்கு மாற போகிறாராம் சென்னையிலேயே. இப்போ அந்த பழைய தொகுதியிலனா தோற்றுருவார், ஏன்னா அங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது, இஸ்லாமிய வாக்குகள் அதிகம். இதில் நிறைய பேருக்கு இப்போ இடைஞ்சல் இருக்குது. என்ன பண்ணுவீங்க, ஜெயக்குமார் என்ன பண்ணுவார், கோச்சிட்டு போய் எங்கெங்கே போகிறது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ஜெயக்குமார் மற்றவங்களாம் கோக்கில் எங்கே போகிறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணியை உறுதி செய்வதன் விளைவாக எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் சாதித்து விட்டார். ஆனால் அவருக்கு ஒரே விஷயம்தான், அவர் முதலமைச்சராக இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது, தோற்றாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. அவர் ஒரு கணக்கில் போகிறார், அந்த கணக்கு கண்டிப்பாக பிஜேபியில் எடுபடாது. கடைசியாக ஜெயிக்க போகுது பிஜேபிங்கிறலாம் உறுதியாக நம்புகிறோம். ஒரு வரலாற்று பிழை செய்து விட்டார் எடப்பாடி. இந்த தவறை அவர் பண்ணியிருக்க, அவர் நன்மைக்கே பண்ணாலும் இந்த தவறை அவர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஏன்னா அவர் ஒரு கணக்கு போடுறாரு. சார், பிஜேபியோட கூட்டணிக்கு போய் நீங்கள் ஜெயித்தாலும் அவர் என்னைக்கிறார், பிஜேபி கூட்டணிக்கு போய் கூட்டணி இல்லாமல் நம்ம நின்று தோற்று போயிட்டோம்னா நாளைக்கு பிஜேபி நம்மளை ஒரு வழி பண்ணிடும்னு நினைக்கிறார். ரைட்டு, இப்போ நீங்கள் போனதுனால மட்டும் என்ன சாதிச்சிங்க, உங்களை முதலமைச்சராக்குவார் நினைக்கிறீங்களா? அப்படியே முதலமைச்சரானால் நீங்கள் நிம்மதியாக இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, முதலமைச்சராகி பிஜேபி சொல்கிறத மட்டுமே கேட்டுட்டு இருக்கலான்னு. இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தார். நெருக்கடி என்ன, சொந்தக்காரங்க நெருக்கடி. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பாராட்டுறோம், எல்லாம் நல்லா தான் வந்தார். அவருக்கு இன்னும் சங்கடம் என்னென்னா, பையன் சம்மந்தி பிரச்சனை, அவங்கெல்லாம் வேணாங்க, பிரச்சனை ஆயிருங்கிறாங்க. குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டுக்கு போய் பிரச்சனை. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் எல்லாரானே பிஜேபிக்கு போயிடலாங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? விஜயும் ஒத்துக்கலை, பார்த்தாரு, விஜயும் ஒத்துக்கலை, விசிகா, கம்யூனிஸ்ட் யாருமே வரல. என்னையா பண்ணுறது, நான் எல்லாத்தையும் நம்பியிருந்தேன், யாரும் வரல, நான் ஒரு முடிவு எடுத்துட்டார். இது ஒரு தவறான முடிவு, வரலாற்று பிழை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை இந்த வலுவான கூட்டணி தான். இனிமேல் போகிற காலத்தில் இந்த கூட்டணி பலம் பெறும். திமுகவுக்கு ஒரு பெரிய டஃப்பாக தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்டிஏ அதிகமாக நின்னா, பிஜேபி அதிகமாக நின்னா அது எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு நல்லதில்லை. அது அவங்க என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொன்னது திமுகவுக்கு ஒரு கெயின். இப்போவும் சொல்கிறோம், டிவிக்கே டிஎம்கே போட்டியாக வர வேண்டும் தான் நம்மளுடைய ஆசை. என்னங்க விஜய் இப்போ தான் வந்திருக்கார், அவர் அடிக்கடி தூக்கி பேசுகிறீங்களேன்னா, சார் பிஜேபி அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மோசமான கூட்டணின்னு நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு மக்கள் விரும்பாத கூட்டணி, நாசமாக்கக்கூடிய கூட்டணி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட்டணி 3வது 4வது இடத்துக்கு போனால் தாங்க ஒரு பயம் வரும். அதற்காகவாது விஜயா டிஎம்கேவான்னு வரும் தான் விருப்பப்படுறோம். நம்ம விருப்பம் அது, பொதுமக்கள் விருப்பம் என்னன்னு தெரியல, அது களத்தில் தான் தெரியும். நம்ம இப்போ எதுவும் சொல்லிட முடியாது, இன்னும் டைம் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய கமெண்ட் எதுனாலும், என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அது போடுங்க, எங்களுக்கு இன்னும் அது ஊக்கமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.